Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது, கூட கொஞ்சம் அப்பளம் இல்லைன்னா பொரியல் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சளி இருமெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த குழம்பை வச்சு தருவாங்க. 3 நாள் தொடர்ந்து இதை கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு சளி இருமெல்லாம் குணமாகும். அந்தளவுக்கு இது சத்தான குழம்பும் கூட. உங்களுக்கு சளி இருமெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் தெம்பாகவும் ஃபீல் பண்ணுவோம். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது ஒரு மருந்து மாதிரியே தெரியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன், நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோடைய கலர் லேசாக சேஞ்ச் ஆகும், வாசனை வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சீரகமும் பெருங்காயத்தூளும் சீக்கிரமாக வறுபடுறோம், அதுக்காக தான் நம்ம இதை கடைசியாக சேர்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நைஸாக பொடி பண்ணணும். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அரைச்ச பொடியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை தனியாக வச்சுருங்க. இதை நம்ம குழம்புல கடைசியாக சேர்ப்போம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க முழுசாக. ஒரு கைப்பிடி பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது போல் முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கோங்க. நல்ல நைஸான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் அதே கடாயில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவே பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு பற்கள் அதையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை முழுமையாக வதக்க விடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இது கூட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதே மாதிரி தாளிப்புலையும் மிளகு போட்டிருக்கோம். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா
நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு பொடி, அதையும் சேர்த்துடணும். அதாவது மிளகு அரிசிலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல அந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வேக வைங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய குழம்பு நல்லா தயாராக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கம கமன்னு மணக்குது. இந்த டைமில் கொஞ்சம் போல் வெல்லம் இது போல் உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கரைய விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கலந்தாலே இது ஈஸியாக கரைஞ்சிரும். மண் இல்லாத நயமான வெல்லமாக சேர்க்கணும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மிளகு குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. இந்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, இந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான ஒரு ரெசிபியும் கூட. சின்னதாக சளி, தொண்டை எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை யார் வேணாலும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. கூட கொஞ்சம் பொரியல் இல்லைன்னா அப்பளம், வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் நிறைய வெரைட்டியான குழம்பு ரெசிபீஸ் இருக்குது. அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த குழம்புகளும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.